இன்றைக்கி நம்ம டேஸ்டியான எக் பப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே அதை ஊற விடுங்க. இப்போ ஸ்டஃபுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா, கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்படியே மசிச்சு போட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஸ்டஃபுக்கு தேவையான மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவை 4 உருண்டைகளாக நான் எடுத்துருக்கேன். அந்த 4 உருண்டைகளையுமே 4ஆக தேய்ச்சி ஒவ்வொரு லேயருக்கு மேலே லேயர் எண்ணெய் தடவி தேய்ச்சிங்கனாலே நம்ம பப்ஸு லேயராக வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்து அதை 4ஆக கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு பப்ஸுக்கு தேவையான ஸ்கொயர் ஷேப்பில் நறுக்கிட்டு அதில் வேக வச்ச முட்டை, நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டஃப்பு அதை 4 சைடும் போட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு 4 ஓரங்கள்லையும் இந்த மாதிரி ஒட்டு விட்டிங்க அப்படின்னா நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் இந்த பப்ஸை போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா ஈவினிங் டைமில் டீக்கு அப்படி தாங்க இருக்கும். ஆமாம், டீ ஒரு குடி, பப்ஸ் ஒரு கடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.